உலகம் உண்ட பெருவாயா விஷ்ணு என்கிற வடமொழிச் சொல்லுக்கு திருமால், மாயோன் என்கிற அழகு தூய தமிழ்ப் பெயர்கள் உண்டு. வைணவம் என்பது திருமாலை முதன்மைக் கடவுளாகக் கொண்டு வழிபடுவதாகும். திருமாலை வழிபடும் பழக்கம் காலம் காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் திருக்குறள், சிலப்பதிகாரம், புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, பரிபாடல், பெரும்பாணாற்றுப்படை ஆகிய சங்ககால நூல்களில் திருமாலைப் பற்றிய செய்திகள் ஏராளமாக காணப்படுகின்றன. ரிக்வேதம் மிகப் பழமையானது. அதில் திருமாலைக் குறிக்கும் விஷ்ணு என்கிற கடவுள் பற்றிய செய்திகள் ஏராளமாக புதைந்து கிடக்கின்றன. தொல்காப்பியத்தில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடைத் தமிழ் கூறும் நல்லுலகம் என தமிழ்நாட்டு எல்லைகளை திருமால் உரையும் திருவேங்கட மலையை வைத்து கூறப்பட்டுள்ளது. திருவேங்கடம் என்கிற திருமலையைப் பற்றி ஆழ்வார் பெருமக்கள் நெஞ்சு நெக்குருக, கண்ணீர் மல்க கதறியிருக்கிறார்கள். ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் படைத்த திருவாய்மொழியிலிருந்து ஓர் அற்புத பாசுரம் உலகமுண்ட பெருவாயா. உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர் சூழொளிமூர்த்தி, நெடியாய் அடியேன் ஆருயிரே, திலகம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே, குலதொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே, பிரளய காலத்தில் இந்த உலகத்தையெல்லாம் உண்ட பெரிய திருவாயினை உடையவனே, அழிவே இல்லாத நிரந்தரப் புகழை உடையவனே, எப்போதும் நிலை பெற்றிருக்கிற சுடர்கள் சூழ்ந்த ஒளிகளை உடைய மூர்த்தியே, நெடியவனாக நின்று அருள் வெள்ளத்தை அடியவர்களுக்கு அளிப்பவனே, எனது ஆருயிரே. ஆருயிர் என்ற வார்த்தைக்குத்தான் எத்தனை மகத்துவம்! அடடா, நிலையாமைதான் நிலையானது என்பதை ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கும் புரியாத புதிரானவனே, உலகத்திற்கெல்லாம் திலகம் போன்று நிற்கின்ற திருவேங்கடத்திலுள்ள எம்பெருமானே, நான் மட்டுமில்லாமல் தொட்டு தொண்டு செய்த குலத்தில் பிறந்த அடியேனுக்கு உன்னுடைய திருவடிகளைச் சேரும் வழிவகைகளைக் கூறுவாயாக என்று அந்த மாலவனிடம் மருகுகிறார். நம்மாழ்வார் கண்ட உலகம் உண்ட பெருவாயனை இறைவனுக்கே மாமனாரான பெரியாழ்வார் வாயுள் வையகம் கண்ட மட நல்லார் ஆயர்புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் கிருஷ்ணாவதார சிறப்பை வெளிப்படுத்துகிறார். பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்துக் கொண்டு கிருஷ்ணனின் பால பருவத்துக் குறும்புகளை பாசுரமாக வெளிப்படுத்திய விதம் இருக்கிறதே, பக்தி இலக்கியத்தில் தனிச்சிறப்பாக போற்றப்படுகிறது. இதோ ஒரு மையக்கும் பாசுரம். ஆனிரை மேய்க்க நீ போதி அரு மருந்து ஆவது அறியாய், கானகம் எல்லால் திரிந்து உன் கரிய திருமேனி வாடப் பானையிற் பாலைப் பருகிப் பற்றாதார், எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே, செண்பகப் பூச்சுட்ட வாராய். இதனுடைய பொருளைப் பார்ப்போம். தேனைக் காட்டிலும் இனியவனாய் எங்களுக்கு உபகாரம் செய்பவனே, அப்போதுதான் கறந்து வைத்த பாலைப் பாத்திரத்தோடு எடுத்துப் பருகினாய். பார்ப்பவர்கள் கண்கள் குளிரும்படியாயிருக்கும். உன் அழகான முகம், அதாவது உன் கரிய திருமேனி வாடிப்போயிருக்கிறது. எதனால் வாடிப்போயிருக்கிறதாம்? காடெல்லாம் அலைந்து திரிந்து பசுக்கூட்டங்களை மேய்த்ததனால்தான் என்கிறார். அதை அழகு தமிழிலே அப்படியே ஆனிரை மேய்க்க நீ போதி என்று படம் பிடித்துக் காட்டுகிறார். அதோடு மட்டுமில்லை, மனம் வீசும் நல்ல வாசனையை உடைய செண்பகப்பூவை தலையில் சூட்டுகிறேன், இங்கே வா என்று அன்பொழுக கண்ணனை கூப்பிடுகிறார். அந்த பாவாம், அதில் காணப்படும் பரிவு, பொங்குகிற பெருங்கருணை, இதையெல்லாம் வெறும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியுமா என்ன? பின்பு என்னதான் செய்ய வேண்டும்? கண்ணனை அனுபவிக்க வேண்டும். அதுவும் உட்கார்ந்து மகிழ்ந்து மெல்ல அசை போட்டு அந்த நினைவுகளில் நீந்த வேண்டும். யானையின் அழைப்பிலும், சகாதேவனின் பக்தியிலும், குசேலரின் நட்பிலும், யசோதையின் தாய்மையிலும் இறைவன், அதாவது கண்ணபரமாத்மா கட்டுண்டு கிடக்கிறான். திருமாலியம் என்பதே இறைவனின் எளிமையை உணர்த்துவதுதான்.